போடுவாங்க. சைலேஜ் போகிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க? சைலேஜ் மக்காசோளத்தை அட்டாச் போடுறதுக்கு கறவை திறன் இது ஒரு நாளைக்கு 20 கிலோ 40 கிலோ ஒரு மாடு தின்னுச்சுன்னா சரிங்க. இது சைலேஜ் வந்து 20 கிலோ போட்டால் போதும். 2 வருஷத்துக்கு வச்சிருந்தாலும் காற்று படாத வச்சிருந்தா 2 வருஷத்துக்கு வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, கெடாது. சரிங்க. காற்று படாத அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறாங்க, மக்காச்சோளத்தை சைலேஜ் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு டிராக்டரில் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, என்ன ஹெச்பி தேவைப்படும், டியூட் ஸ்பேர் 80 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா சிஏடி டிராக்டரில் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி பிடிஓ ரெக்யர்மெண்ட் வேணும், எவ்வளோ டீசல் போகுது, என்ன மாதிரி ரெண்டலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக லோடர் அட்டாச் பண்ணுற மாதிரியே தாங்க இதோட செட்டப். பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா 2 சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சேஸுங்க. அந்த சேஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லோட் ஆகக்கூடிய பக்கெட்டை வந்து மவுண்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து 2 செட் ஆஃப் ஹைட்ராலிக் செட்டப் இருக்குங்க. ஒன்று வந்து மேலே லிஃப்ட் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து பக்கெட்டை அப்படியே டிராக்டரில் அது லாரியில் வந்து டிப்பரில் லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பக்கெட் இருக்கும், லோடிங் பக்கெட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஹிச்சில் கலப்பை 5 கலப்பை ரொட்டாவேட்டர்லாம் மாட்டக்கூடிய கலப்பையில் மாட்டுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சைலேஜ் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் மாட்டிக்கணுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 75-80 ஹெச்பி தேவைங்க. ஹெவியான ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிராக்டர் கட்டாயம் தேவைங்க. இந்த டிராக்டரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருப்பாங்க. டியூட் ஸ்பேர் அக்ரோலெக்ஸ் 80 4 சிலிண்டர் இன்ஜினு, 3.8 லிட்டர் இன்ஜினுங்க. சிஐடி இன்ஜின் வருதுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்பிஎம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷனெல்லாம் இருக்குது. ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் டயர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11.2க்கு 24ங்க, பின்னாடி 16.9க்கு 30ங்க. ஸ்டாண்டர்டாக இந்த சைஸில் டயர் வருங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா பழைய 80க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 80 யூஸ் பண்ணுறீங்க எல்லாருமே பழைய 80 விட இந்த 80ல் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிஓவில் வாழை அளிக்கிறதுக்கு 5 கலப்பையில் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த அட்டாச்மெண்ட் வந்து வெயிட் அதிகமாகிறதுனால பார்த்தீங்கன்னா டயர் வந்து சீக்கிரம் போயிருங்க. பின்னாடியும் வெயிட்டு, ஃப்ரண்ட்லேயும் வெயிட்டுங்க. அந்த அட்டாச்மெண்ட் வெயிட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு சப்டைட்டிலில் கொடுக்குறேங்க. எவ்வளோ வெயிட்டு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பின்னாடி அட்டாச்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்க. சந்தோஷ் அக்ரி மிஷினரி அவங்களோட ப்ராடக்ட்டுங்க இது. புரியல. இந்த ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா கேஸு, நியூ ஹாலண்டு, ஜாண்டீரு அந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு 400 டன் அறுக்கிற அளவுக்கு கூட மிஷின் வந்துருச்சுங்க. ஃபாரினில் 400 டன்னுங்க ஒரு மணி நேரத்துக்கு, மணிக்கு 100 லிட்டர் போகுங்களாமா. அந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ 2026 வந்திருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பு, எஸ்பெஷலி எங்கள் ஏரியாவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 500 ஹெச்பி வரைக்கும் இருக்குதுங்க. ஹார்வெஸ்ட்டு நம்ம சேனலில் கூட ரிவ்யூ போட்டிருப்போம். சைலேஜ் மிஷினு நியூ ஹாலண்டோடது. ஆஸ் யூஸ்வல் அட்டாச் பண்ணிவிட்டுங்க. எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம். பிடிஓவில் ஒரு மணிக்கு 7 லிட்டர் வந்து போகுங்க. டீசல் பார்த்திங்கன்னா பார் கார்டு ட்ரிப்பு கார்டுக்கு 7 லிட்டருங்களாமா. பார் கார்டாக இருந்தால் 8 லிட்டரு வரைக்கும் போகிறத சொல்கிறாங்க. இதில் வந்து செல்ஃப் கிரைண்டிங் இருக்குதுங்க. ஃபுல்லாக வரக்கூடிய அந்த கட்டிங் வீல் இருக்குது பாருங்கள், அதை வந்து செல்ஃபாக கிரைண்டிங் பண்ணிக்கலாங்க. பிளேடு வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து கிரைண்டிங் பண்ணுறாங்க. கிரைண்டிங் பண்ணிட்டால் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து ஷார்ப் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க.
ஆஸ் யூஸ்வல் பிடிஓ அட்டாச்மெண்ட்டுங்க, டிராக்டர் அட்டாச்மெண்ட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரம்மு மாதிரி இருக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துக்கு சென்ட்ரலில் தள்ளுங்க. சென்ட்ரலில் தள்ளிட்டு உள்ளே வந்து ஃபீடிங் ஆகி கட் ஆகி மேலே பைப் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டுக்கு லோட் ஆயிருங்க. கீழே வந்து மெயின் பிளேடு இருக்குங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அந்த பிளேடு தான் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தை கட் பண்ணி உள்ளே ஃபீட் பண்ணுங்க. ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றி மக்காச்சோளத்தை வந்து உள்ளே ஃபீட் பண்ணிடுங்க. இதுதான் இதோட கான்செப்ட்டுங்க. இப்போ வந்து பிளேடை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது சட்டர் கம் பல்வரைசர்னு இருக்கும். அந்த பல்வரைசரில் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேடு செட்டப் மட்டும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வர சப் பிளேடு சின்ன பிளேடெல்லாம் இருக்காது. மெயின் பிளேடு மட்டும் ஒரு 6 பிளேடோ 8 பிளேடோ அந்த மாதிரி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து வருங்க. அவ்வளோதாங்க கான்செப்ட்டு. கிரைண்டிங் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கிரைண்டிங் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மட்டை எரிக்கிற மிஷின் வருது இல்லைங்களா பல்வரைஸில், அதே சேம் செட்டப்புங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அதுதான் மக்காச்சோளத்தை அறுத்து வந்து பொடி பண்ணுங்க. இன்னும் ஓட்டுறது 540 இல்லைங்களா? 540 எக்கனாமிங்களா? கீருங்க என்ன கீருங்க? லோ தேடுங்க. வரக்கூடிய சிஏடி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ரொம்ப மினிமமாக இருக்குதுங்க. அந்த இன்ஜின் பவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிஆடியில் பார்த்தீங்கன்னா. பேக்கப் டார்க்கும் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அக்ரோலெக்ஸ் 80ஓட பனானா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் சிஆடி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. மணி நேரம் இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் ஓடி இருக்குதுங்க. மணிக்கு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 லிட்டர் போகுதுங்க. ட்ரிப்பு கார்டாக இருந்தால் 7 லிட்டருங்க, ஃபார் கார்டாக இருந்தால் 8 லிட்டர் போகுதுங்களாமாங்க. இது வந்து வாடகை பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க.
அட்டாச்மெண்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு குழி ரோட்லலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து மெதுவாக தாங்க போகணும். அதோட இந்த அட்டாச்மெண்ட் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணுங்க. இந்த மழை காலத்துலலாம் ஓட்டிகிட்டா பார்த்தீங்கன்னா மறுக்க உழவு வந்து நிறைய உழவு ஓட்டணுங்க. டிஸ்க்கு இல்லைன்னா எம்பி ஃப்ளோ அந்த மாதிரி ஓட்டி தான் பார்த்தீங்கன்னா காட்டோட இருக்கத்தை உடைக்க முடியுங்க. ஃபீல்டு வந்து இந்த மாதிரி வாடப்பதமாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, அழகாக ஓட்டிக்கலாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டோட யூசர் வீடியோ, அதாவது ஃபார்மர் வீடியோ ஃபீட்பேக்கோடு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேங்க. ஃபார்மர் ஃபீட்பேக்கு, பண்ணக்காரங்களுக்கு வந்து இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மாட்டு பண்ணை வச்சுக்கிறீங்களுக்கு அவங்களோட ஃபீட்பேக்கோடு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மக்காச்சோளத்தை பொடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லோட் பண்ணுறாங்க. அந்த அன்லோட் பண்ணுறப்ப எப்படி ரேம்ப் வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சேம் வந்து இது ஃப்ரண்ட் லோடருக்கான அட்டாச்மெண்ட் டைப்பே தாங்க, லோடர் டைப்பு செட்டப் தான் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இது டிராக்டரோட 2 டிசி வால்வ் கிட்ட வரதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிட்லேயே அட்டாச் பண்ணிடுறாங்க. இந்த பம்ப்ஸ் ஒர்க் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஹைட்டு தூக்குங்க. லாரி டிப்பரில் இதில் எல்லாமே அன்லோட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே ஹைட் தூக்குங்க. நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 9010 ஹார்வெஸ்ட் பண்ணி டிப்பரில் லோட் பண்ணுற மாதிரி வீடியோ கூட போட்டிருப்பேங்க, செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. டிராக்டரில் டிசி வால்வு கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த டிசி வால்வு கிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் அன்லோடிங் பக்கெட், ஃப்ரண்ட் லோடிங் பக்கெட் வந்து வேலை செய்யுங்க. பின்னாடி அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 டன்னுங்க. ஃப்ரண்ட்டில் பக்கெட் ஏரியா செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கிலோ வருங்களாமாங்க. டோட்டலாக டிராக்டர் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டன் வருங்களாமாங்க ஃபுல் வெயிட்டு. அண்ணா வணக்கம், உங்கள் பேருங்க? பேர் ஈஸ்வரமூர்த்திங்க. சரிங்க, நீங்கள் மாடு வந்து வச்சு பண்ண வச்சுக்கிறீங்க? மாடு வச்சு பண்ண இருக்கிறோங்க. இந்த சைலேஜ் வந்து எத்தனை நாளாக போடுறீங்க? சைலேஜ் வந்து 2 வருஷம் போட்டிருக்கிறோங்க. சைலேஜ் போகிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க? சைலேஜ் போடுறதுனால வந்துங்க தீன் வந்து பச்சை தீன் போட்டால் 20 கிலோ கொடுப்போங்க. சைலேஜ் போட்டால் ஒரு வேலைக்கு 10 கிலோ மட்டும் கொடுப்போங்க. இது ஒரு நாளைக்கு தீன் போடுறதுக்கும் இந்த சைலேஜ் மக்காச்சோளத்தை அரைச்சி போடுறதுக்கு கறவைத்திறன் இது அதிகமாகுதுங்களா? கறவைத்திறன் மீடியம் வந்துட்டே இருக்குங்க. அப்படியேங்க தீன் வந்து கம்மியாகும். ஒரு நாளைக்கு 20 கிலோ 40 கிலோ ஒரு மாடு தின்னுச்சுன்னா சரிங்க, இது சைலேஜ் வந்து 20 கிலோ போட்டால் போதுங்க. சரிங்க. இது வந்து எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுறீங்க? இது வந்துங்க நம்மளுக்கு 2 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும், காற்று படாத வச்சுருந்தா 2 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை, கெடாதுங்க. கெடாதுங்க. சரிங்க, காற்று படாத பேக் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஒரு மாட்டுக்கு 40 கிலோ தேவைப்படுற இடத்துல வந்து 20 கிலோ கொடுத்தா 20 கிலோ கொடுத்தா போதுங்க. ஒரு நாளைக்கு 40 கிலோ மாட்டுக்கு. சரிங்க. பெரிய மாட்டு கொடுப்போம், சின்ன மாட்டுக்கு 30 கிலோன்னு அது 5 கிலோ கொடுத்தா போதுங்க ஒரு நாளைக்கு. பச்சை தீவனம் கலந்து கொடுப்பீங்களா, முழுசாகவே இது தான் கொடுப்பீங்களா? இது ஒரு வேலைக்கு போடுவோங்க, அது ஒரு வேலைக்கு போட்டுங்க. 2 கலந்து போடுவோம். 2 ஒரு வேலைக்கு போட்டுக்கோங்க. இது இந்த சைலேஜ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுங்க. பெனிஃபிட் இருக்குது, பால் குறையாத வருங்க. அப்படியே மக்காச்சோளம் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். இப்படி கரெக்டாக பூரா மக்காச்சோளம் நல்லா உடச்சி கருதெல்லாம் உடச்சி இது மாதிரி வந்துடுதுக்கா.
இது வந்து நல்லா இதை ஃபார்ம் நீங்கள் ஆகி இப்போ கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் பேக்கேஜ் 50 கிலோ பேக்கில் போட்டு கட்டி வச்சுருவோம். சரிங்க. உள்ளே இருக்கிற யாரை உறிஞ்சிக்கிட்டு அப்படியே பேக் பண்ணி 50 கிலோ பேக் கட்டி அடிக்கிடுவோங்க. சரிங்க. நாங்கள் ஒரு 60 நாள் கழிச்சு எடுத்து போட்டுக்குவோம். 60 நாளைக்கு எப்போ வேணால் 2 வருஷத்துக்கு வச்சு போட்டுக்குவோம். ஆனால் கொண்டு போய் 60 நாள் ஆகணும். கொண்டு போய் 60 நாள் கழிச்சா தான் நல்லா பெனிஃபிட், நல்லா இதாகிக்குங்க. சைலேஜ் மாதிரி ஆகி மணக்குங்க நல்லா. இது பச்சை போதும் அப்படி போட்டால் நல்லா. முதல்ல சைலேஜ் போடுறப்ப மாடு எடுக்குதுங்களா? மாடு வந்து முதல்ல வந்து கொஞ்சம் திங்கிறக்கும் முடை படிச்சுங்க. இப்போ தின்னு வளவனுங்காட்டி இதவே நல்லா சாப்பிடுதுங்க. இப்போ புது பண்ணை வச்சுக்கிறாங்க, சைலேஜ் இப்போ தான் வாங்கி போடுறாங்க, அவங்களுக்கு வந்து மாடு வந்து புதுசு சைலேஜுக்கு, அது வந்து மாடு வந்து தீன் எடுத்துக்குங்களா? இது கொஞ்சம் லேட் ஆகுங்களா? தீனாலே திங்கிறதெல்லாம் திங்க, எல்லா மாடு திங்கிறதெல்லாம் திங்கிங்க. சரிங்க. அது வந்து உங்களுக்கு புதுசாக எப்போ தின்ட்டுருக்கிற மாடாவது பிரச்சனை இல்லைங்க. கெச்சப் மாடெலாம் நல்லாவே திங்குதுங்க. எல்லாமே சாப்பிடுதுங்க, எதுவுமே சாப்பிடாத போலிங்க. எங்கிட்டையும் ஒரு 12 மாடு இருக்குதுங்க. 12 மாடு போட்டால் பழசுன்னு திண்டுதுங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம். சரிங்கண்ணா. சரி சரி. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.